ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஸ்டைல் ஆஃப் அனு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லன்ச் டைம் ரொட்டீன் vlog தான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எஸ்டர்டே அம்மா வீட்டிலேருந்து வந்தாச்சு. இன்றைக்கி வந்து வெனஸ்டே ஆஃப்டர்நூன் தான் இந்த vlog வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த vlog வந்து உங்களுக்கு தேர்ஸ்டே வந்து அப்லோட் பண்ணிடுவேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நம்ம வீட்டில் ஃபிஷ் கிரேவி தான். இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நிறைய vlogsல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தனியாகவே ஒரு ரெசிபி வீடியோவும் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன், ரொம்ப சிம்பிளான வேலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள், லிங்க் எடுத்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இது எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லேயும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்லியிருப்பேன். சால மீன், நெத்தலி மீன் இது ரெண்டுக்குமே வந்து 2 பச்சை மிளகாவும் ஒரு தக்காளியும் ஆட் பண்ணுவோம். வெலை மீன், பாறை மீன் இந்த மாதிரி உள்ள ஃபிஷ்ஷுக்கு வந்து நாங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ண மாட்டோம். வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணி பண்ணுவோம். மற்ற ப்ரொசீஜர் எல்லாமே நார்மல் தான். ஃபர்ஸ்ட்டே வந்து ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணி மசாலா போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் மசாலா 3 மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி. அதர் பிளேசஸ்லலாம் ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே வந்து தேங்காய் அரைச்சி விட்டு மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா வந்து நல்லா கொதித்து காஞ்ச அப்புறம் தான் லாஸ்ட்டாக ஃபிஷ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் ஊர் நாகர்கோயிலில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற ப்ரொசீஜரில் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ ஃபிஷ் கிரேவியை வந்து அடுப்பில் ஏற்றியாச்சு. இது ரெடி ஆகட்டும். ஓகே, ஒரு டிப் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அப்படியே கவுண்டர் டாப்பில் டம்ப் பண்ணி வைக்கக்கூடாது. அது இருக்கிற இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வேலையும் அப்படியே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மீன் இருக்குது. இன்றைக்கி வந்து நெத்தலி மீன் வறுவல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த நெத்தலி மீன் வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு தேங்காய் அரைச்சி வச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிக்கோங்க. இல்லைனா வந்து 1ல் வச்சு அரைச்சிக்கோங்க. லைட்டாக திருன்னு அரைகிறது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணி இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் ஆகிறது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெத்தலி மீனில் பார்த்தீங்கன்னா முள்ளெல்லாம் நீக்கி அதோட ஃப்ளெஷ்ஷை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே வந்து ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் வாட்டர் அதில் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் வந்து ஊறி வந்துட்டே இருந்தது மாதிரி இருக்கும். அந்த வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக குறையிறது வரைக்கும் நீங்கள் வந்து மூடி போட்டு குக் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வர்றது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து வறுவல் போல் நல்லா வறண்டு வரும். நம்ம வந்து வறுவல் பண்ணும்போது எந்த ஒரு ஈரப்பதமுமே இந்த மீனில் இருக்கக்கூடாது. இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு வத்தல் பொடி, இது எல்லாமே ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா ஃபிஷ் மசாலா இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா சால்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா சால்ட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட நெத்தலி மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங் முடிச்ச அப்புறம் கொஞ்சம் வந்து இந்த தேங்காய் பீசஸ், அதே மாதிரி வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளோட கவுண்டர் டாப்பில் இருக்கும். அது எல்லாத்தையுமே கையோடு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சுற்றி பார்க்கும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ லஞ்சு சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுட்டேன். லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்த அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து வெளியே எல்லா இடத்துலையும் பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு 2 டேஸாக அம்மா வீட்டுக்கு போனதுனால இங்கே எதுவுமே பெருக்கலை வெளியெல்லாம். ஸோ நிறைய டஸ்ட்டு சேர்ந்துட்டு ஸோ அதை தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஒரு டிப் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு எப்போவுமே நீட்டாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே பெருக்கி நீட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீட்டோட பேக் சைடில் உங்கள் வீட்டில் பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸோ இல்லைனா பிளான்ட்ஸோ நிறைய வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீல் கிடைக்கும். ஸோ ஈவினிங் ஆகும்போது இந்த மாதிரி நான் வந்து என்னோடய செடிகளுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது இலைகள் வந்து காஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதையே எடுத்து போட்டுருவேன். ஓகே, ஒரு மோட்டிவேஷன் டிப் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா
நிறைய பேருக்கு லைஃப்பில் வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க உங்களை பார்த்து ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதை வந்து எப்போவுமே யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலும் மேலும் முன்னேறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மைண்டை வந்து நல்லா ஃப்ரீயாக வச்சுருக்கணும். நீங்கள் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணாமல் ஒரே இடத்துலயே அப்படியே சும்மாவே உட்காந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே என்னோடய மைண்டு ஃப்ரீ ஆகிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, கார்டனிங் பண்ணுவேன். இல்லைனா வந்து வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுவேன். இல்லைனா வந்து ஆர்கனைஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மைண்டு நம்மளை அறியாமலே ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே வச்சு நான் வளர்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கப் டீ குடிச்சிடலாம் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ என்னோடய ஈவினிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர்நூன் கொஞ்சம் வெசல்ஸ் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் எடுத்து செட்டில் பண்ணிடலாம் அந்த பிளேஸில் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ நான் ஒன்ஸ் கிச்சனில் வரும்போது ஏதாவது ஒர்க் பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஒர்க் பார்த்துட்ருப்பேன். அப்போது வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு கிச்சனில் வேலை பார்த்துட்டே இருக்கிறது மாதிரி இருக்காது. ஸோ நீங்களுமே இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டீ இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கையுமே முடிச்சுட்டேன். இனி ஒரு இடத்துல உட்காந்து இந்த டீயை ரிலாக்ஸாக குடிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் அனு.